ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு ஹலோ சமையல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான காய்கறி எதுவுமே இல்லாதப்போ நம்ம செய்ய போற குழம்பு தாங்க இது வந்துட்டு பருப்பு உருண்டை குழம்பு. நமக்கு இது கடலை பருப்பு துவரம் பருப்பு மட்டும் இருந்தாலே போதுங்க, நம்ம ஈஸியாவே செஞ்சிடலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம கடலை பருப்பும் துவரம் பருப்பு ஊற வைக்கணும். இதோட அளவு என்ன அப்படின்னா, கடலை பருப்பு 3/4 பங்கு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா 1/4 பங்கு அளவுக்கு மட்டும் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஊற வச்சு ரெடியா இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஊற வச்ச பருப்பு சேர்த்து கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா உருண்டைகள் பிடிக்க வராது. நம்ம உருட்டி போட போறோம் இல்லைங்களா, அதனால வந்துட்டு தண்ணியே இல்லாம அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தாங்க நம்ம சோம்பு அப்புறம் மிளகான சேர்க்கணும். அடுத்தடுத்து வரும்போது நம்ம வெறும் பருப்பு மட்டும் கொரப்பா அரைச்சு சேர்த்தாலே போதும். ரொம்ப வலுவலுப்பா அரைச்சிடாதீங்க. அதே சமயம் வந்துட்டு வடைக்கு அரைக்கிற அளவுக்கு அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொரப்பு தன்மையும் இருக்கணும். அதே சமயம் ரொம்ப வலுவல்னும் அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் இதா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு இதுல உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாவே சேர்த்திருக்கேன். இந்த உருண்டை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு நம்ம தனியா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை பொடியா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்க வந்துட்டு இட்லி பாத்திரத்துல வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா உருண்டை குழம்புல சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், டைரக்டாவும் சேர்க்கலாம். இட்லி பாத்திரத்துல வேக வைக்கிறதா இருந்தா இப்பயே உருண்டையை ரெடி பண்ணி நீங்க வந்துட்டு இட்லி பாத்திரத்துல வச்சிடுங்க. அதுக்கப்புறமா குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல டைரக்டா செய்ய போறதா இருந்தா இப்ப நீங்க இது ரெடி பண்ணி ஓரமா வச்சுட்டு குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப குழம்பு பண்றதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்பதான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம இது மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு பண்ண போறோம். பாருங்க, இதுல வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன். இப்போ வந்துட்டு இதுல நான் பொடியா வெட்டின சின்ன வெங்காயம் சேர்க்க போறேன். வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு இதுல நான் தக்காளி சேர்க்க போறேன். நல்லா பழுத்த தக்காளியா வந்துட்டு நான் ஒரு 2 தக்காளி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு அதுவும் தக்காளி நல்லா குழஞ்சு நல்லா வெந்து வரணும். அந்த வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம இதுல குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போறேன். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நீங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கலன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் 1.5 ஸ்பூன் மல்லித்தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாலே போதுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா இதுல தேங்காய் பேஸ்ட் சேர்க்கிறேன். நான் 1/2 மூடி தேங்காயில பாதி அளவு மட்டும் எடுத்து தேங்காய் பேஸ்ட் மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப கம்மியா, நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் கம்மியா இருக்க அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அதையும் தண்ணியில காய்ச்சி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊத்திக்கோங்க. ஏன்னா இது பருப்பு உருண்டை குழம்புனால அந்த இது கெட்டித்தன்மை ஆகும் அதிகமா. அதனால நீங்க எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்துட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏன்னா உருண்டை செய்யும் போது வேற நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். அதனால 2 வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கடைசியா உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்ப சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. எவ்வளவு தண்ணியா இருக்கு பாத்தீங்களா? கடைசியா நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ கொதிக்கும் போது நான் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் பருப்பை உருண்டைகளா உருட்டி அதுல போட போறேன். ஃபர்ஸ்ட் உருண்டையை போடும் போது மட்டும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. போட்ட உடனே பாருங்க, இந்த மாதிரி அந்த உருண்டை லைட்டா மேல மிதந்து வரும். நம்ம உள்ள போட்ட உடனே மேல குழம்புக்கு மேல வரும். அது கரண்டியை வச்சு செக் பண்ணுங்க, அது உடையாம இருக்கா, கரெக்டா இருக்கான்னு. அப்படி இருந்தா மட்டும் அடுத்த உருண்டையை போடுங்க. நம்ம பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க கூடாது. அந்த வெங்காயத்துல இருக்க தண்ணியும் அந்த பருப்புல நம்ம ஊற வைக்கும் போது அது வந்த தண்ணி 2 மட்டும்தான் நம்ம அது இருக்கணும். மிக்ஸி ஜார்ல தண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாலும் உருண்டை கரெக்டாவே வராதுங்க. நீங்க ஒருவேளை வேக வச்சு போடுறீங்க அப்படின்னா ரிஸ்க் இல்ல. வேக வச்சு போடுறீங்கன்னா கடைசியா போட்டா கூட போதும். கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் கூட போடலாம். இப்ப பாருங்க, நான் டைரக்டா தான் எல்லாமே சேர்த்துட்டேன்.
எல்லாத்தையுமே உருட்டி போட்டாச்சு. இப்போ வந்து கரண்டியால 2 பக்கமும் திருப்பி வேக வைங்க. மூடி போட்டு வேக வைங்க, அப்பதான் சீக்கிரம் வேகும். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் வேக வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல்லா வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு இடையில எடுத்து கலந்து விடுங்க. திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டாலே போதும். இப்போ வந்துட்டு உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு வந்து மீன் குழம்பு டேஸ்ட்லயே இருக்கும். இந்த நம்ம டைரக்டா உருண்டையை சேர்க்கும் போது அந்த குழம்பெல்லாம் வந்து அந்த உருண்டையில இறங்கி நல்லா சூப்பரா இருக்கும். நீங்க இந்த முறையை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியாவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.